ஆனா எம்ஜிஆர் வந்து அவரு தனியா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திமுகவோட இணைஞ்சு பயணிச்சிருக்காருல்ல சார். விஜய் அந்த மாரி இல்லையே. விஜய் டைரக்ட்டா தானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தம்பி வா, தலைமை ஏற்க வா என்று பெருந்தகை பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆரை கூப்பிடவில்லை. ம். தம்பி, சுவற்றில் அறையப்பட்டிருக்கிற ஆணி சிறிது வியர்க்கப்பட்டாலும் அந்த சுவற்றிற்கு நன்றாக இருக்காது தம்பி என்று எம்ஜிஆரை சொல்லவில்லை. கலைஞர் கருணாநிதி அவர்கள் தம்பி கடலாடியை வென்று வா, துறைமுகத்தில் காத்திருக்கிறேன் என்று எம்ஜிஆரை பார்த்து சொல்லவில்லை. எம்ஜிஆர் என்பவர் ஒரு திரைப்படத்துறையின் ஆளுமை மிக்க நடிகராக இருந்தவர். எம்ஜிஆர் என்பவர் மிகச்சிறந்த நடிகர் என்பதால் திராவிட முன்னேற்றக் கழகம் இவரை பார்த்து பயணித்தது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து எம்ஜிஆர் பயணிக்கவில்லை. எம்ஜிஆர் தேவைப்பட்டார். பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவிற்கு இடதுகரமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். வலதுகரமாக நாவலர் நெடுஞ்செழியன் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் வலதுகரமாக இருக்கக்கூடிய நாவலரும் இடதுகரமாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்களும் ஒன்றாக இணைந்தார்கள். நீங்கள் இதை சாதாரணமாக கடந்து விட முடியாது.